வெல்கம் டு டிராவல் டு கேகே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்மளுடைய ஆர்கானிக் தோட்டத்தில் வெத்தலவெள்ளி கிழங்கு போட்டோம் இல்லையா. எங்கள் தங்கச்சி எல்லாம் நட்டு கொடுத்துட்டு போனா. அது இப்போ ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது இப்போ நோண்ட போகிறோம். அது நல்லா முடிஞ்சு விளைஞ்சிருச்சு. கிழங்கு செடியெல்லாம் காய ஆரம்பிச்சு. வெத்தலவெள்ளி கிழங்கு, சிறுவள்ளி கிழங்கு ரெண்டும் இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறோம் நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். எவ்வளோ கிழங்கு இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுக்கிறோம் நம்மளுடைய வெத்தலவெள்ளி செடியை. ஓ அஜி, இது கட் பண்ணு சாமி, இங்கே வா. அது குச்சியோட வருது. இந்த சிறுவள்ளி முள் இருக்கும், சரியான முள் இருக்கும். அதில் ஒரு இடத்துல முடிஞ்ச அளவு ஒரு செடியை போட்டு ஒரு கிழங்கு எடுக்கணும், ஒரு சந்தோஷம் தானே. இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ கிழங்கு இறங்கியிருக்குன்னு. இங்கே நோண்டுறதுக்கு மதுரை வரேன்னு சொல்லிச்சு. நான் வந்துடுறேன் கிழங்கு நோண்டுறதுக்குன்னா. பாவம் அவளுக்கும் வேலை, வரணும், பஸ் பிடிச்சி வரணும். அதனால் நாம்ளே எடுத்துடலாம். கொடியெல்லாம் எடுத்துட்டோம். இந்த பிறகு இந்த மாதிரி தான் கொடியை அறுத்து விட்டுடணும் ஃபர்ஸ்ட்ல. ஏன்னா எந்த இடத்த கிழங்கு இருக்குன்னு தெரியாது. அதனால் இவ்வளோ விட்டு நம்ம அறுத்து விட்டுட்டு பொறுமையாக நோண்டி எடுக்கணும். இதை வாங்க, எப்படி எங்கள் பையன் தான் எடுத்துன்னுக்குறான் பாருங்க, எங்கள் அஜி. அப்படி போடு. அப்படி போட்டால் தான் எடுக்க முடியும். போடு, பிறமணுன்ற. இப்போ போடுப்பா, சைடில் போடுப்பா. அப்படி சூப்பர். இப்படிதான் நாங்கள் நோண்டுவோம். தாத்தா நோண்டுவாங்க, எங்கள் தாத்தா. கிட்ட போடும், கிட்ட கிட்ட, அது கிட்ட. அப்படி அப்படிதான். ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. பாதி கிழங்கு ஒடிஞ்சிருச்சு, எடுக்கணும். இதுதான் வெத்தலவெள்ளி கிழங்கு. சரியான வெயில். நோண்டிட்டோம், இன்னும் இருக்குது. எல்லாத்தையும் நோண்டிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. எவ்வளோ கிழங்கு இறங்கியிருக்குன்னு தெரில. இது சிறுவள்ளி செடி. பார்க்கலாம். சின்னதில் பண்ணது இது. நோண்டு நான் வந்திருக்கேன். இதோ 2 கிழங்கு இருக்கல. இது கம்மி தான் மாட்டேங்குது. வருமா? இதோ இப்போ ஒரு சிறுவள்ளியை 2-3 எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ ஒன்று வச்சுட்ருக்கோம். இதோ இப்படி தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் மண் நல்லா சாஃப்டாக இருந்தால் நல்லா இறங்கும். இன்னும் தெரில, கம்மி தான் இறங்கியிருக்கு. இதோ இப்போ நோண்டிட்டோம். நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன், எல்லாம் எடுத்தாச்சு. இதனுடைய நன்மை என்னன்னு சொல்கிறேன் நான். இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்கன்னா விடமாட்டாங்க இந்த கிழங்க. சூப்பராக இருக்கு. இது வெத்தலவெள்ளி கிழங்கு. இது பெரிய, இவ்வளோ பெரிய கிழங்குலாம் வரும். இது சிறுவள்ளி. இது பேர் சிறுவள்ளி. இது சிறுசாக இருக்கு பாருங்க, குட்டி குட்டியா. நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் வெத்தலவெள்ளி கிழங்கு போடும்போது நான் ஒரு இது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது மாதிரி கிழங்குலாம் நட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த கிழங்குலாம் அறுவடை பண்ணியிருக்கோம். நான் ஒரு 5 கிழங்கு தான் இது எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் எடுக்க முடியல என்னால். இது ரொம்ப ஆழமாக போகும் அது. அதனால்
ஒரு 5 கிழங்கு எடுத்திருக்கேன். இது நம்ம வில்லேஜில் வந்து அதிகமாக இது விளைய வைப்பாங்க, கிராமத்து சைடு. கரெக்டாக இந்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மாசி மாதத்துலேருந்து சித்திரை வைகாசி வரைக்கும் நோண்டுவாங்க. அவங்க கொல்லியில் நட்டுட்டு எடுத்து வேக வச்சு சாப்பிட்லாம், பொரியல் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நல்லது. அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ஊட்டச்சத்து அதிகம், நார் சத்து அதிகமாக இருக்குது. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்கு இது. நம்ம உருளைக்கிழங்கு அது இது பீட்ரூட் ஏதோ சாப்பிட்றோம். ஆனால் இந்த கிழங்குல இருக்கிற நார் சத்து மாதிரி எங்கேயுமே நம்மளுக்கு எதுலேயும் கிடைக்காது. இது வந்து சிறுவள்ளின்னு சொல்லுவாங்க. இது வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை வேக வச்சுட்டு ஒரு பொரியலாக பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 ஊட்டச்சத்தான ஒரு கிழங்கு. டெய்லி கூட 2 கிழங்கு நம்ம சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்கு. அதுக்கப்புறம் இது வெத்தலைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்களுடைய கிராமத்தில் இது ஒடிஞ்சிருச்சு கொஞ்சம். இது ரொம்ப ஆழமாக போகும். இதுவும் ரொம்ப நார் சத்து உள்ள கிழங்கு. நல்ல மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இது எடுத்துக்கிட்டாங்கன்னா வயிறு அந்த தொந்தரவே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நான் எல்லாமே வீட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் என் பையன் சாப்பிடவே மாட்டேறான் அந்த கிழங்கு. இத்தனை வேலை செய்கிறேன் நான், ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேறாங்க, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இந்த கிழங்குல அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க. இது நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே நம்ம கிராமத்து சைட்லாம் இதுதான் அதிகமாக இந்த மாதிரி கிழங்கு வகை பயிர் வகை அதுதான் சாப்பிட்டாங்க. இன்னொரு அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. 80 வயசு 100 வயசு வரைக்கும்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி சாப்பாடு தான். இந்த மாதிரி கிழங்கு, அப்புறம் சிறுதானியம், வரகு, சாமை, தினை, அந்த மாதிரி அரிசி வகை. நம்ம இந்த அரிசி இல்லாமல், வெள்ளை அரிசி இல்லாமல் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. களி சாப்பிடுவாங்க, கூழு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டதால தான் இன்ன வரைக்கும் அவங்க என்னன்னா 100 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்காங்க. சுகருன்றதே பிபி சுகரே கிடையாது, அந்த மாதிரி இருக்காங்க வில்லேஜில். இந்த மாதிரி ஐட்டம் இந்த மாதிரி கிழங்கு வகை பயிர் வகை சாப்பிட்றதால தான். அதுமாதிரி பெரும்பயிறு, பச்சை பயிறு, அந்த மாதிரி பயிர் வகை நிறைய போடுவாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு வேக வச்சு சாப்பிடுவாங்க, குழம்பா பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அத்தனை ஒரு நன்மையே அந்த மாதிரி கிழங்கு பயிர் வகைலாம் சிறுதானியத்தில் இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கிழங்கு இருக்குது, இன்னொரு வீடியோ நான் போடுறேன் கிழங்கு நோண்டுறது. இப்போ கம்மி தான் நான் எடுத்திருக்கேன், என்னால் எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.